This video is sponsored by SBO Digital Marketing. ஸோ உங்ககிட்ட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஆப்பை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா earn பண்ண முடியுங்க. ஸோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா, SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். டிஸ்பிளேலுமே ஷோ ஆகுது. மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னா அந்த இமேஜோடைய பேக்ரவுண்டை வந்து நம்ம எப்படி வந்து ஃப்ரீயாக வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது, இதை பற்றி அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ யாராருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு ஃபோட்டோ வந்து எடிட்டிங் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது முழுக்க முழுக்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட் மூலிமா ஃப்ரீயாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். எந்த ஒரு அமௌண்ட்டுமே பே பண்ண போகிறது கிடையாது. அதே போல் நிறைய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, சரிங்களா. அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா. கண்டிப்பாக இந்த வீடியோ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கான இமேஜ் எடுத்துக்கணும், சரிங்களா. அப்போ இமேஜ் நீங்கள் எங்கே வேணாலும் போய்ட்டும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி இமேஜ் வேணுமோ எல்லா இமேஜுமே எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிக்கெட் பேட் அதுமாரி பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறேன், சரிங்களா. இப்போ கிரிக்கெட் பேட்டோடைய இமேஜை நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதோடைய இமேஜோடைய பேக்ரவுண்டை நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம், சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேட் எடுத்துக்கோங்க. எம்ஆர்எஃப் இருக்கு இல்லையா, இந்த பேட்டை. இந்த எம்ஆர்எஃப் பேட்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். டவுன்லோட் இமேஜ் கொடுக்குறோம். டவுன்லோட் இமேஜுக்கு டவுன்லோட் ஆகுது. ஓப்பன் கொடுக்குறோன்னு வச்சுக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பேக்ரவுண்டில் உங்களுக்கு ஒயிட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, சரிங்களா. அப்போ இந்த ஒயிட் கலர் நம்மளுக்கு வந்து வரக்கூடாது பின்னாடி. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பேக்ரவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணணும். இந்த ஒயிட் கலர் இங்கே வரும். இந்த பேட்டு மட்டும் நம்மளுக்கு தனியாக வரணும். அதுக்கு நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு உங்கள் கூகுளை ஓப்பன் பண்ணிவிட்டு ரிமூவ் பிஜி அப்படின்னு போடுங்க, சரிங்களா. ரிமூவ் பிஜி அப்படின்னா என்னென்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு அர்த்தம். பிஜி அப்படி என்பது இருந்ததுன்னா பேக்ரவுண்ட், அது ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் அது, சரிங்களா. ரிமூவ் பிஜி மட்டும் நீங்கள் போட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷனே வரும், ரிமூவ் பிஜின்னு சொல்லிட்டு. அந்த ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒன்று ஓப்பன் ஆகும். இது ஃபுல்லி உங்களுக்கு ஃப்ரீ தான், சரிங்களா. 100% ஆட்டோமேட்டிக்காக அண்டு ஃப்ரீ மட்டும்தான் இது, சரிங்களா. எந்த ஒரு அமௌண்ட்டுமே நீங்கள் பே பண்ண வேண்டாம். இந்த வெப்சைட் வந்து இப்போ இப்படி தாங்க இருக்கும். இந்த வெப்சைட் நீங்கள் சேவ் கூட பண்ணி வச்சுக்கலாம். இதில் அப்லோடு இமேஜ்னு இருக்கும். இந்த அப்லோடு இமேஜை கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற எல்லா இமேஜுமே வரும். அதில் வந்து நம்ம எதுக்கு நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோமோ, எந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண போகிறோமோ அந்த பேக்ரவுண்டை இமேஜை டச் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செலக்ட் பண்ணிட்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அதே க்ளீன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். இங்கே பாருங்கள், நான் ஜஸ்ட்டு அந்த பிக்சரை மட்டும் தான் அப்லோட் பண்ணேன். பிக்சரை அப்லோட் பண்ணிட்ட உடனே பின்னாடி எனக்கு பேக்ரவுண்டு சுத்தமாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி கொடுத்துது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கீழே டவுன்லோட ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோடு கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரிவியூன்னு சொல்லிட்டு 500x500 போட்டிருப்பாங்க. அது வந்து ஃப்ரீ நம்மளுக்கு, சரிங்களா. அதுலேயே நம்ம வந்து நார்மலாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 554x554. அதை வந்து நம்ம அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும், அது வேண்டாம். இப்போ 500x500 அது இருக்குல்ல, அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் ஆகிட்ட பிறகு மேலே ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும், சரிங்களா. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா உங்களுக்கு பேக்ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இது வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ண இமேஜ், சரிங்களா. இது வந்து என்னென்னா நம்ம ரிமூவ் பண்ண இமேஜ் பேக்ரவுண்டு. டவுன்லோட் பண்ண இமேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ரிமூவ் பண்ண இமேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், சரிங்களா. உங்கள் பேக்ரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படி தான் காமிக்கும். ஆனால் இங்கே உங்களுக்கு கரெக்டாக காமிக்கும், சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கேலரியில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இப்போ நான் கேலரியில் வந்து வச்சுருக்கேன். இந்த கேலரியில் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ். ஃபஸ்ட்டு நம்ம கிரிக்கெட் பேட் இருக்குல்ல, அந்த கிரிக்கெட் பேட்டை நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம். டவுன்லோட் பண்ணி பேக்ரவுண்டில் வந்து ஒயிட் கலர் இருந்திருக்கு. இது வந்து நம்ம ரிமூவ் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கெல்லாம் பிளாக் கலரில் இருக்கும், பேட்டு மட்டும்தான் இருக்கும், சரிங்களா. இது வந்து பேக்ரவுண்டை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. அப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் நம்மளுக்கு வேணும்னா அதை டெவலப் பண்ணி அதை ரிமூவ் பேக்ரவுண்டு கொடுத்து அதை எடுத்துகிட்டு போய்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தம்ப்நெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிமூவ் பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க. நிறைய ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டே கொடுத்துருப்பாங்க ரிமூவ் பேக்ரவுண்டு. கேப்கட்டு, நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸாட்டு, இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க.
உங்களுக்கு கூகுள்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இங்கே போகக்குள்ள வேறு எதனா ஆப் வந்து பெஸ்ட்டாக இருக்கும், ரிமூவ் பண்ணுறதுக்கு மட்டும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வெப்சைட் ரிமூவ் பிஜி இதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லாவே இருக்கும் சரிங்களா. ஸோ இதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதை சந்திக்கலாம். அன்பு அன்பு ஃபிஷியல் பை.